வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் 2 மணி நேரம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு சந்திப்பிற்கு பிறகு திரு அமித்ஷா தன்னுடைய ட்விட்டர் பதிவில் 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய பெருஞ்செய்தியின் பேசுபொருள். என்டிஏ கூட்டணி ஆட்சி, அமித்ஷா கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மொத்தம் 5 கேள்விகளாக பிரித்திருக்கிறோம். முதல் கேள்வி, திரு இபிஎஸ் உடனான சந்திப்பு முடிந்த ஒரு சில நிமிடங்கள்லேயே 2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா பதிவிடுறார். அந்த பதிவுடைய நோக்கம் என்ன சொல்ல வரா? இல்லை, அதாவது இபிஎஸ் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் என்ற ஒரு செய்தி வந்த உடனேயே அது கூட்டணி சம்பந்தமாக தான் அவர் பேச போகிறார் என்ற ஒரு விஷயங்கள் அடிபட்டது. ஸோ அவர் வெளியில் நாங்கள் கூட்டணி சம்பந்தமாக பேசலை, நான் தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பேசுகிறேன்னு சொன்னார். பட் ஆனால் அந்த பேச்சு நடந்துட்டு இருக்கும் போதே இல்லை நடந்து முடியும் போதோ அமித்ஷா நீங்கள் சொல்கிற அந்த ட்விட்டை வெளியிடுறார். அது என்னுடைய பார்வையில் அது என்னென்னா, அந்த பேச்சுவார்த்தை ஒரு ப்ராட் பேஸ்டாக அந்த அலையன்ஸுக்கு அவங்க ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையில் அதை வெளியிட்டிருக்காருன்னு நான் கருதுறேன். ஆக்சுவலாக அதாவது அந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிடுது. ஆக்சுவலாக அது ஃபைனலைஸ் ஆகிடுது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபைனலைஸ் ஆகாத இருக்கலாம். அதனால தான் இவர் வெளியில் வேறு மாதிரி சொல்கிறார் எடப்பாடி. ஆனால் ப்ராட் பேஸ்டாக நம்ம 26 பாஜக, அதிமுக அல்லது என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணின்றது என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் பெரிய கட்சியாக இருக்குது. அதனால் அதை இப்போது எடப்பாடி அவர்கள் அது அமித்ஷாவோட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, என்டிஏன்னு அமித்ஷா சொன்னது அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் அந்த என்டிஏ கூட்டணி தான் அவர் மீன் பண்ணி சொல்லியிருப்பார் என்பது என்னுடைய கருத்து. அப்படி தான் இயல்பாகவே அப்படி தான் இருக்க முடியும் என்பதும் யதார்த்தமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கூட்டணி தொடர்பான இல்லை எண்ணிக்கை தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இறுதி செய்யப்படாத நிலையிலேயே அந்த பதிவை திரு அமித்ஷா போடுவதற்கான எண்ணிக்கை மட்டுமல்ல, வேறு பல விஷயங்களும் இருக்குது. அதில் அண்ணாமலை தலைவராக நீடிக்கணுமா வேண்டாமா, ஓபிஎஸ் உடைய பொசிஷன் அதில் அந்த கூட்டணியில் என்னவா இருக்கும், தினகரனை சேர்க்கணுமா வேண்டாமா, சசிகலாவை எப்படி கொண்டு வந்து இதில் இணைக்கிறது போன்ற விஷயங்கள், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுமா வேண்டாமா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி அவ்வளோ நேரம் பேசுறதுக்கான விஷயம் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் இது பேசினா முடிவு காணக்கூடிய அளவுக்கு அந்த விஷயங்கள் அன்றைக்கி முடிக்க முடியல. ஆக்சுவலாக அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நிறைவு வராத ஒரு சூழலில் தொடக்க நிலையிலான பேச்சு இது இந்த பேச்சுவார்த்தை திடீர்னு வந்தது இல்லை. ஆக்சுவலாக இது கடந்த பல மாதங்களாகவே நம்ம தொலைக்காட்சிகளையும் பல தடவை சொல்லியிருக்கோம். கடந்த பல மாதங்களாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. 2ஆம் கட்டத்தில் பின்புலத்தில் ரகசியமாக போயிட்டுருக்கு. அதோடைய உச்சகட்டமாக தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஆக்சுவலாக 2வது கேள்வி, கூட்டணிக்காக திரு இபிஎஸ்க்கு திரு அமித்ஷா நிர்பந்தம் கொடுத்தாரா? நிர்பந்தம் சொல்ல முடியாது. அவங்க அவரை ஒரு கமிட் பண்ண வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நிர்பந்தம் அப்படின்னு சொல்கிறத விட இதை சீக்கிரமாக முடிச்சிருங்கோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அமித்ஷா எடப்பாடிக்கு நிர்பந்தம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்க, எடப்பாடிக்கே இந்த விஷயத்தை ஃபைனலைஸ் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்குது. ஒரு வருஷம் இருக்குது. அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னா எடப்பாடி ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும் 26 நோக்கி போகும்போது நினைக்கிறார் அவர். ஆக்சுவலாக அவருக்கு முன்னாடி இருந்த ஆப்ஷன் பாஜக விட்டு வெளில வந்தோன்னு அவருக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் தாவேக்கா ஆப்ஷன் அவருக்கு இருந்தது. ஆக்சுவலாக பட் அந்த தாவேக்கா ஆப்ஷன் பேச்சுவார்த்தை நடத்தினதில் இவர் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்கள் ஒன்றும் அங்கே நடக்கலை. அவங்க கேட்குற சீட்டும் அவங்க அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களும் இவங்களுக்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அதுக்கு உச்சகட்டமாக பிரசாந்த் கிஷோர் பேட்டியிலேயே தெளிவாக சொன்னார், அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். தாவேக்கா தனித்து போட்டியிடும் சொல்லிட்டார். ஸோ அந்த கதவு அங்கே க்ளோஸ் ஆன பிறகு இவருக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுது, கட்சிக்குள்ளேயே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுங்கள், தாவேக்காவோட நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி பார்த்தீங்க, அது முடியல, அப்போ பாஜகவோட ஃபைனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே ப்ரெஷர் வரவே பாஜகவும் இதை ஃபைனலைஸ் பண்ணுறது பெட்டரு, எவ்வளோ சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணுறோமோ நம்ம சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸ்லாம் பின்னாடி, மைனர் டீட்டெயில்ஸோ இல்லை வேறு பல விஷயங்களோ பின்னாடி நம்ம தீர்த்துக்கலாம், முதல்ல ப்ராட் பேஸ்டாக நம்ம இந்த அலையன்ஸை இது பண்ணிக்கலாம், ஃபார்மலைஸாக இது பண்ணி ஒத்துக்கலாம், முதல்ல 2 பேரும் ஒப்புக்கொண்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துடலாம் நம்ம முதல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் சந்திப்பு நடந்தது. ஆக்சுவலாக பாஜக கூட்டணி தொடர்பாக கட்சிக்குள்ளே இருந்த அழுத்தம்னு சொன்னீங்கல்ல, அது தொண்டர்களின் அழுத்தமாக இருக்குமா இல்லை மூத்த நிர்வாகிகள் 2ஆம் கட்ட தலைவர்களின் அழுத்தம் தானா? அது இல்லை, அது அந்த அழுத்தம்ன்றது யதார்த்தமான ஒரு விஷயம் கூட. அது ஒரு அதிமுகவுடைய இப்போ இருக்கிற சூழலில் அதுக்கு தாவேக்கா ஆப்ஷன் க்ளோஸ் ஆன பிறகு அப்போது வலிமையான கூட்டணி அமைக்கணுன்ற போது அது பாஜகவோட சேரும்போது பாஜக, பாமக, தேமுதிக
இபிஎஸ் தினகரன் அப்படின்னு ஒரு கூட்டணி ஒரு லைனப் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தான் வந்து அவங்க அதிமுகவில் இருக்கிற அந்த பாஜக கூட்டணியை விரும்புகிறவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் சீக்கிரம் டிலே பண்ணாதீங்க, சீக்கிரம் பேசி முடிச்சிருங்க, தவேகாவோட இனிமேல் போகிறதுல அர்த்தம் கிடையாது, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல, அவங்க வைக்கிற டிமாண்டும் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, நம்ம வந்து அவங்க கூட பேசி இனிமேல் அர்த்தம் கிடையாது. ஸோ நம்ம வந்து பாஜகவோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் அது திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு மக்கள் பார்வையில் இந்த கூட்டணி திமுகவுக்கு டஃப் கொடுக்குன்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். அதனால் நம்ம வந்து தேர்தல் 26 தான் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம டிலே பண்ண வேண்டாம். இப்போவே இந்த 2 கட்சியும் வந்து இணையற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணினா அந்த 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 டெம்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும். கீழ் லெவலில் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6-7 மாதம் ஆகும். 2 தொண்டர்களுக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், நடக்கணும். 2 தொண்டர்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து அதில் வந்து தொண்டர்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. தொண்டர்களுக்கு வந்து நிச்சயமாக விருப்பம் இல்லாத தொண்டர்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பல 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இதில் ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. அவங்களுக்கு வந்து பிஜேபியோட ஒரு நல்லுறவு இருக்கிறது பல விதங்களில் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஆக்சுவலாக பல விதங்களில் கோர்ட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க, பல விதங்களில் பிஜேபியோட நல்லுறவில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 29 வரையும் பிஜேபியோட ஆட்சி இருக்கிறதுனால அவங்களோட வந்து கூட்டணிக்கு போகிறதும் அவங்களோட ஒரு நல்லுறவில் இருக்கிறதும் கட்சிக்கு நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலுமணியோ அல்லது தங்கமணியோ அல்லது அதை விரும்புகிறவங்க யாராக இருந்தாலுமே அவர்கள் சொல்லுவது என்னென்னா, நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை சீக்கிரம் முடிச்சிருங்க. இது வந்து அவருக்கு எடப்பாடிக்கு என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா, அந்த அதிமுகலேயே 2 விதமான குரூப் இருந்தது. ஒன்று பிஜேபி வேண்டான்னு சொல்கிற ஒரு குரூப்பு, பிஜேபி வேணும்னு சொல்கிற குரூப்பு. தாவேகா வந்து இந்த மாதிரி டிமாண்ட் வச்சோன்னா இவங்களால் முடியாதுன்ற ஒரு கட்டம் வந்தபோது அந்த பிஜேபி வேண்டாம்னு சொல்கிற குரூப்பை கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. அதில் தான் கேபி முனுசாமி கன்வின்ஸ் ஆகி கூட போனதை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னும் சில பேர் கன்வின்ஸ் ஆகாது இருக்கிறதா ஒரு செய்திகள் இருக்குது ஆக்சுவலாக. இருந்தாலுமே வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கலான்ற நம்பிக்கையில் வந்து எடப்பாடி இருக்கார். ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணுறது பெட்டரு. இந்த தொண்டர்கள் லெவலில் வந்து அதை கொண்டு போகணும். அது வந்து கீழே வந்து போய் 2 பேரும் ஜெல்லாகி வேலை செய்யணும் தொண்டர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட்னால வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த விஷயத்தை அப்படின்னு சந்திப்பு உடனடியாக நடந்ததை நம்ம பார்த்தாங்க. ஆனால் திரு இபிஎஸ் வெளிப்படையாக கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு எதுவும் சொல்லலை, அது குறித்தும் பேசுவோம். 3வது கேள்வி, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற நிலைப்பாடை நோக்கி திரு அமித்ஷா நகர்றாரா? என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் பதிவிட்டதிலிருந்து துணை முதல்வர் கேட்கிறதோ இல்லை அமைச்சர்கள் கேட்கிறதோ அந்த இடத்துக்கு இந்த முறை நகருமா பாஜக? இல்லை, அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு குரூஷியல் பாயிண்ட். அதுலேயும் வந்து எந்த முடிவும் அவங்க எட்ட முடியல ஆக்சுவலாக. வந்து அந்த கூட்டணி ஆட்சின்ற முறை, ஏன்னா அந்த கூட்டணி ஆட்சின்றது எப்படி வரும் ஆக்சுவலாக? இப்போ 234 இடங்களை நீங்கள் எப்படி பங்கு போட்டுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் வரும். முதல்ல நிறைய தொகுதிகள் வாங்குறதுலேருந்து தொடங்குது அது ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் ஒரு 150 தொகுதிகளில் போட்டி போட்டால் தான் ஒரு 117 இடங்கள் மெஜாரிட்டி இடங்கள் அதிமுக பெற முடியும் ஆக்சுவலாக. அப்போ அதுக்கு 150 இடங்கள் வேணும் ஆக்சுவலாக. அப்போ அது கூட இருக்கிற கட்சிகள்லாம் எவ்வளோ கட்சிகள் இருக்குது? பாமக இருக்குது, பாஜக இப்போது அடுத்த வாட்டி 20ஓட நிற்பாங்களா? அவங்க அதிகமான இடங்கள் கேட்பாங்க. அப்போ அவங்க அதிகமான இடங்கள் கேட்கும்போது பாமகவும் அதிகமான இடங்கள் கேட்பாங்க. அந்த இதில் தேமுதிகவும் இழுத்து போடுறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அப்போ அவங்களும் அதிகமான இடங்களை கேட்பாங்க. இதெல்லாம் பங்கு போட்டு கொடுக்கும்பொழுது அதிமுக போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கை குறைய கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு ஏறிட்டே இருக்கும். இவங்க மட்டும் பெரும்பான்மை பெற்றிட முடியாது. அந்த லெவலில் கொண்டு அதிமுகவை வைக்கிறாங்க. அதிமுக அந்த லெவலில் கொண்டு போவாங்க பாஜக அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு திமுகவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அந்த கட்சிக்கு வந்து அது வந்து ஒரு பின்னடைவாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்போடு தான் அது போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு என்னுடைய கருத்து. அப்படி ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைக்கல. இல்லை பாஜகவோட ப்ரெஷர்னால ரொம்ப குறைவான இடங்களில் போட்டி போடுது. 130 இடங்களில் போட்டி போட்டு 117 இடங்களில் வின் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ 100 இடங்கள் தான் வின் பண்ணுது, 17 இடங்கள் ஷார்ட்டேஜாக இருக்குது. அப்போ மற்ற கட்சிகளுடைய ஆதரவு தேவைன்னா கூட்டணி மந்திரி சபைன்னு ஒரு விஷயம் அங்கே வருது இல்லை. இந்த லெவலுக்கு கொண்டு போகும்போது அந்த கூட்டணின்றதை நீங்கள் வாக்காளர்கள்ட்ட முன்னாடியே கொண்டு போகிறீங்கல்ல. அப்போ அந்த கூட்டணியில் யார் சிஎம்ன்ற விஷயத்தை தீர்மானிக்கிறது விஷயம் இருக்குல்ல. மேஜர் பார்ட்டி அதிமுக தான் தமிழ்நாட்டில், அதோடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தான். நியாயமாக பார்த்தா அவரை தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது வந்து இந்த கூட்டணி ஆட்சின்னு வரும்பொழுது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்போ அரைஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது மூலமாக பாஜகவோ இல்லை கூட்டணி இவங்களுடைய சார்பு நிலையில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோ துணை முதல்வர் அமைச்சர்கள் பதவியேற்புங்கிற வரைக்கும் வந்திருக்காது. அது மாதிரி நகர்த்துறாங்களா இங்கே? அவங்களுக்கு பாஜக வந்து சில மாநிலங்களில் பீகார் ஆகட்டும் இல்லை ஈவன் மகாராஷ்டிரா ஆகட்டும், அவங்க முதல்ல வந்து அந்த இடத்துல அதிகாரத்துக்கு போகும்போது
41 இடங்கள் கொண்ட ஷிண்டேவை சிஎம் ஆக்கிட்டு கொஞ்ச நாள் உட்கார வச்சுட்டு எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் தான் சிஎம் அப்படின்னு பெரும்பான்மை இடங்கள் இருந்து கூட இப்போ நிதிஷ்குமாருக்கு பெரும்பான்மை இடங்கள் கிடையாது. அவரோட அதிகமான இடங்கள் பாஜக வச்சுருக்காங்க. ஆனால் அவர் சிஎம் வச்சுருக்காங்க. வர எலெக்ஷனுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் இருப்பாரா? எப்படி ஷிண்டே போனாரோ அதே மாதிரி அங்கே நிதிஷ்குமார் அங்கேருந்து போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். அது பாஜகவுடைய அவங்க ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஆக்சுவலாக முதல்ல அதிகாரத்தில் இடம் பிடிக்கணும். அதிகாரத்தில் இடம் பிடிச்ச பிறகு அந்த யார் முதல்வராக வராங்களோ அவங்க ஒரு மைனர் பார்ட்டியாக இருந்தால் கூட எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்கள வெளில அனுப்பிச்சிடணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை. பட் இங்கே வந்து சுச்சுவேஷன் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது அந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்து இழுபறியாக இருக்குது ஆக்சுவலாக. அதாவது நாங்கள் அதிகமான இடங்களில் போட்டி போடுவோம், சிஎம் தான் எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட்டு, அதுக்கு வந்து இது என்டிஏ கவர்மெண்ட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைமைன்றது அதிமுக தான். அதில் வந்து உறுதியாக நாங்கள் இருக்கோம். என்டிஏ கவர்மெண்ட்டுங்கிறதே அதிமுகவுக்கு பின்னடைவு இல்லை? அதான் இல்லை அது அதிமுகவுக்கு பின்னடைவு, என்டிஏ கவர்மெண்ட்ன்றதே பின்னடைவு தான். பட் ஆனால் என்டிஏக்கு தலைமை தாங்கிற கட்சின்ற முறையில் அதிக இடங்களில் போட்டி போட்டு அது ஆட்சி அமைக்கும் போது அது அதிமுக ஆட்சியாக மாறும் இல்லது. அப்படி அவங்க போகிறாங்க. நாங்கள் அதிக இடங்களில் போட்டி போடுற வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கணும், நாங்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும். அப்போ மெஜாரிட்டி இடங்களில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் பொழுது அது வரப்போகிற ஆட்சி வந்து அஇஅதிமுக ஆட்சியாக தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் அதை என்டிஏ ஆட்சின்னு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை 70-80 இடங்களுக்குள்ள சுருக்கணும். அவங்க அதிமுக சுருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியா. அது இந்த ஏரியாலலாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு தீர்வுலாம் காண முடியாது. அதனால தான் அந்த கூட்டணியை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ப்ராட் பேஸ்டாக ஒத்துருக்காங்களே தவிர இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்போ அண்ணாமலை இருக்கணுமா வேண்டாமா தலைவராக அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு அதுதான் நான்காவது கேள்வி. இந்த ஒருங்கிணைந்த அதிமுக விவகாரத்திலையும் அண்ணாமலை மாநில தலைவராக நீடிக்கும் விவகாரத்திலையும் என்ன நிலைப்பாடு எடுக்கப்படும்? அது சமரசமாக திரு இபிஎஸ்ஸால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த ரெண்டு விஷயத்திலையுமே இபிஎஸ் வந்து சமரசம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இதெல்லாம் சமரசம் அன்றைக்கி அமித்ஷாவோட பேச்சுவார்த்தையில் வந்திருந்துன்னா அவர் கூட்டணியை கூட அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அவர் அடுத்த நாள். ஆக்சுவலாக அது அந்த விஷயத்துலலாம் அவங்க பாஜக தரப்புலேருந்து ஓபிஎஸ்ஸை நீங்கள் அக்காமடேட் பண்ணணும், சசிகலாவை அக்காமடேட் பண்ணணும், தினகரனை கூட்டணியில் சேர்க்கணும்னு சொல்கிற போது தினகரனை கூட்டணியில் சேர்க்கறதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. தனியாக கட்சி வச்சிருக்காரு, அது திமுக மாதிரி அவங்க இருந்துட்டு போவாங்க. அது பாயிண்ட் என்னன்னா ஓபிஎஸ்ஸை வந்து உள்ளே கொண்டுறது, அவர் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்து ரெட்டைலை சின்னத்தில் போட்டி போட வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இபிஎஸ் வந்து உடனடியாக ஒப்புக்கொள்ள மாட்டேன்றார் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தலைமை பதவியை பிடிச்சிருக்கார். அதை காப்பாற்றக்கூடிய வேண்டிய நிலையில் அவர் இருக்கார், கட்டாயத்தில் அவர் இருக்கார். ஸோ இவங்களெல்லாம் கொண்டு தான் நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறார். அது ஒரு விதமான சுயநலம் சார்ந்த ஒரு விஷயம்தான். கட்சி வெற்றி பெறணும், எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுன்றது ஒரு பெருந்தன்மையான எண்ணம், கட்சியோட எதிர்காலம் கருதி எடுக்கிற ஒரு முடிவாக இருக்கும். நம்ம தலைமை பதவி போயிடும்னு சொல்லிட்டு அவர் கருதி இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சுயநலமான விஷயமாக தான் பாஜகலேருந்து பார்க்குறாங்க. இவர் கட்சியோட ப்ராட் பேஸ்டாக கட்சியோட எதிர்காலத்தை பார்க்காம இவருடைய தலைமை பதவி போயிடுன்ற ஒரு எண்ணத்தில் ஒர்க் பண்ணுறாருல்ல, அது அவங்க நோட் பண்ணுறாங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா சமூகத்து வாக்குகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்கணுங்கிற எண்ணமும் பாஜகவுக்கு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அது இருக்குது. முக்குலத்தோர் ஓட்டு கிடைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, இல்லாத இருக்காது. ஆனால் ஒட்டுமொத்த முக்குலத்தோரும் இவங்க இருக்கிறதுனாலே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த முக்குலத்தோரும் ஓட்டு போட்டுருந்தா வந்து போன வாட்டி ஏதாவது ஒரு தொகுதியாக அவங்க வின் பண்ணியிருக்கணும். அதிமுகவுக்கு முக்குலத்தோர் மத்தியில் செல்வாக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து அதுக்கு சசிகலா ஃபேக்டர் ஒரு காரணமாக இருந்தது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. மறுபடியும் மீண்டும் சசிகலாலாம் வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த முக்குலத்தோரும் அதிமுக ஆதரிப்பாங்களான்னா அதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஒட்டுமொத்த முக்குலத்தோரும் இந்த சூழலில் ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதாவும் சசிகலாவும் அவர்கள் இருந்தபோது ஆதரித்த விஷயமும் இப்போ ஆதரிப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறியை நான் பார்க்குறேன். முக்குலத்தோர் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஆதரவாளர்களாக இருக்காங்களான்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, சவுத்தில் பாஜகவும் செல்வாக்கா இருக்கு இல்லையா, மேற்குலையும் பாஜகவோட செல்வாக்கா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேரும்பொழுது அது வந்து தேர்தல் அரசியலில் வந்து வெற்றியை கொண்டு வரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாமலை விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது? அதில் சமரசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதில் வந்து நிச்சயமாக பாஜகவை பொறுத்த மட்டும் கூட்டணின்றது ரொம்ப முக்கியம், அதிகாரத்தில் வந்து இடம் பிடிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது சில பேரை வந்து அவங்க பலியிடுவதற்கு தயங்க மாட்டாங்க. அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, வேறு யார் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலுமே நமக்கு அடுத்த கட்ட அதிகாரத்தை பிடிக்கணும், அடுத்த கட்டமாக அரசியலில் போகணும், அதுக்கு இது தடையாக இருக்குது அப்படின்னு நினச்சா பலியிடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. பட் அண்ணாமலை வந்து ஏதோ கட்சியை வளர்த்துருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு தமிழ்நாடு பாஜகவில் இருக்குது, அவர் வந்து ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு சரியான பாலிடிக்ஸ் இங்கே பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பிம்பமும் அங்கே டெல்லி பாஜக பார்வையில் இருக்குது ஆக்சுவலாக வந்து. அதனால் இவரை வந்து நீங்கள் எடுத்துருங்க அப்படின்றதோட இவருக்கும் இவருடைய மனமும் கோணாதபடி இவருக்கும் அவரை கௌரவமாக ட்ரீட் பண்ணி அவருக்கேற்ற வேறு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள், இல்லை தமிழ்நாடு பாலிடிக்ஸில்
இந்த தமிழ்நாடு பாஜக பாலிடிக்ஸில் அவருடைய முக்கியத்துவத்தை குறைக்காமல் அதே சமயம் அதிமுகவையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா, ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ஏதாவது பண்ண முடியுமா பேச்சுவார்த்தைக்கு? மாநில தலைவராக திரு அண்ணாமலை தொடர வாய்ப்பு இல்லை நினைக்கிறீங்க? அதில் எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். அவரை நீக்கணும் தான் சொல்கிறார் அவர். ஆக்சுவலாக அதுலேயும் பாஜக தலைமை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்களும் இங்கே லோக்கலில் இருக்கிற கேடர் வளர்க்கவும் ஒருத்தர் ஆமாம், இங்கே லோக்கலில் இருக்கிற கேடர் அண்ணாமலைக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது கேடர்கள் மத்தியில். அது அவர் பண்ணுற பாலிடிக்ஸ் காரணமாக இருக்கலாம். அந்த பாலிடிக்ஸ் சரியான பாலிடிக்ஸா, அது சரியா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிலாம் இருக்குது. அது அந்த பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஆதரவு இருக்கும்போது பாஜக மேலிடம் கொஞ்சம் யோசிக்குது. அவரை நம்ம அனாவசியமாக காயப்படுத்தணுமான்னு யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதனால் எடப்பாடியோட கோரிக்கை அங்கே அப்படியே இருக்குது. ஆனால் அந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. அவங்க சொன்ன ஓபிஎஸ் விஷயத்தில் இவர் ஏற்றுக்காத இருக்கும்போது அண்ணாமலை விஷயத்தை அவங்க உடனே ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஸோ அவங்களும் இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் ஆகாத மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் பேசணும்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கார். இறுதி கேள்வி, 2026 மீண்டும் இருமுனை போட்டி தானா? திமுக கூட்டணி வெர்சஸ் அதிமுக கூட்டணி தானா? புதிதாக கட்சி தொடங்கி உள்ளே வந்திருக்கக்கூடிய திரு விஜயும் களத்தில் நிற்கிறார். அது இதை மும்முனை போட்டியாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, கண்டிப்பாக இப்போது மக்கள் பார்வையில் திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்குது வச்சுக்கோங்களேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விஷயங்களோ, வேறு பல விஷயங்களோ எதிர்க்கட்சிகள் அதிமுக பாஜகலாம் தொடர்ந்து சொல்லின்னு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்குபன்சி வரும்பொழுது அந்த ஆன்டி இன்குபன்சியில் வர திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை முற்றிலும் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி இருந்ததுன்னா மக்கள் அதுக்கு இதுதான், இந்த கூட்டணி தான் திமுகவை முறியடிக்கிற ஒரு கூட்டணி அல்லது திமுகவுக்கு டஃப் கொடுக்குற கூட்டணின்னு மக்கள் எண்ணுவாங்க இல்லையா? அந்த எண்ணம் திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்களிக்கிறது இயல்பான மனநிலை. அது அப்போ தாவேகா விஜய் தாவேகா தனியா நிற்கிறாரு வச்சுக்கோங்க, அவருக்கு ஓட்டு விழாதுன்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு ஓட்டு விழும். அவர் இடங்களை பெறுவாரா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனால் அவர் வெற்றி பெறுற அளவுக்கு அவர் வந்துருவாருன்னா வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ திமுகவை முறியடிக்கிறதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க, ஒரு நடுநிலை மக்கள் நினைக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு இந்துத்துவ ஓட்டு கன்சால்டேஷன் வேறு இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு பேஸில் கட்டுமானங்கள்லாம் இருக்குது. ஸோ பாமகவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் செல்வாக்கு இருக்குது, அதில் தேமுதிகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்குது, சின்ன சின்ன ஏரியாக்களில் செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலாவோ ஒரு முக்குலத்தோர் மத்தியில் ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணுவாங்க. ஸோ இது மக்கள் பார்வையில் இது திமுகவுக்கு டஃப் கொடுக்குற கூட்டணின்னு ஒரு எண்ணம் உருவாகும். எடப்பாடிக்கு இந்த கூட்டணியை விட்டால் இதை விட பெஸ்ட் கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. சில பேருக்கு ஒரு பாஜக இதற்கு முன்னாடி பல தடவை இதை பற்றி பேசும்போதெல்லாம் அஇஅதிமுக தரப்புலேருந்து பேசுகிறவங்கெல்லாம் திமுக பாஜக அதிமுகவோட சேரணும்னு திமுக விரும்புது, அதை தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. இயல்பாகவே இந்த கூட்டணி தான் அதிமுகவுக்கு பெஸ்ட் கூட்டணியாக இருக்க முடியும். 21 அது 75 இடங்கள் வாங்கினதை நம்ம பார்த்தோம். இப்போது ஆன்டி இன்குபன்சி போன்ற விஷயங்கள் சேரும்பொழுது இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக பாஜக வாங்கின ஓட்டுக்களை கூட்டும்போது சில தொகுதிகளில் திமுகவோட அதிகமாக திமுக கூட்டணியோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. சில தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தால் கூட அந்த 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் 10 இடங்கள் வின் பண்ணாங்க 21. இப்போ பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக போச்சு வச்சுக்கோங்க, அந்த கோயம்புத்தூரில் வேலுமணியே வின் பண்ண முடியாது, வானதியே வின் பண்ண முடியாது. அதனால் அவங்க சேர்ந்துருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. சவுத்துலேயும் அந்த மாதிரி தான் சில தொகுதிகள் அப்படி தான் இருக்குது. அதனால் இது ஓரளவுக்கு திமுகவுக்கு டஃப் கொடுக்குற கூட்டணி. இந்த டஃப் கொடுக்குற கூட்டணி மக்கள் பார்வையில் நம்பிக்கை பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது விஜய் அவருடைய எதிர்காலம், அவருடைய செல்வாக்கு அதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவர் எதிர்பார்த்த ஓட்டை பெறுவாரா இல்லையான்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அவர் திமுக அணியை கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவார். திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை அவர் எடுப்பார். அந்த மைனாரிட்டி ஓட்டை அவர் அதிமுகவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மைனாரிட்டி ஓட்டு விஜய் பக்கம் போச்சுன்னா திமுக பலம் இழக்கும் இல்லையா? அது அதிமுகவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. திமுக பலம் இழக்கிறதுல அவங்க நோக்கமாக இருக்குது. அது விஜய் மூலமாக அந்த மைனாரிட்டி ஓட்டை இவங்களுக்கு வராது. அட்லீஸ்ட் அவராது எடுத்துகிட்டு போட்டுமே, அவர் எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துகிற ஒரு வாய்ப்பாக அங்கே விஜய் இருக்காருங்க. ஆக்சுவலாக சீமானுக்கு மைனாரிட்டி ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் ரொம்ப பேசிட்டார், அவங்கள பற்றிலாம் ரொம்ப அதிகமாக பேசிட்டார். அது ரொம்ப குறைவாக இருக்கும். அவர் ஒரு தனித்துவமாக ஒரு 8% ஓட்டு வாங்கினவர்.
இந்த வரப்போகிற தேர்தலில் வந்து எதிர்பார்த்த அந்த அளவு ஓட்டு பெறுவாரா என்பது சந்தேகம். ஏன்னா அவருடைய அடிப்படை கட்டுமானங்கள் நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் நடுவில் அவர் பேசின பல பேச்சுக்கள் போன்ற விஷயங்கள் காரணமாக ஒரு விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால பல பேர் அவர் கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு வந்திருக்காங்க. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அங்கேருந்து விஜய் கட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவரும் கொஞ்சம் ஓரளவுக்கு போன வாட்டி வாங்கின ஓட்டுகள் வாங்குவாரா என்பது சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதனால் விஜய் அல்லது சீமான் 2 பேரும் தனியாக போகிறது அதில் விஜய் தனியாக போகிறதுனால கொஞ்சம் அது அதிமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ். ஏன்னா திமுக கூட்டணிக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை விஜய் இழுத்துன்னு போவார் கொஞ்சம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. பெருஞ்செய்தி நிறைவு பெற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.